உலகெங்கிலும் பறவை வாழ்கின்ற தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போகின்றோம்னா, உலக அளவுல தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் குறிப்பா சென்னைக்கு மிகப்பெரிய அவமானத்தையும் தலைகுனிவையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற ஒரு நிகழ்வு என்னவென்று பாத்தீங்கன்னா, ஜாஃபர் சாதிக் என்பவரின் போதைப் பொருள் கடத்தல். இந்த போதைப் பொருள் கடத்தலால இன்னைக்கு சென்னையானது உலகில மெக்சிகோ, ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பின்பு உலக அரங்கில் போதைப் பொருட்கள் ஏற்றுமதி செய்வதற்கு ஒரு முக்கிய அப்பாக சென்னை செயல்பட்டது என்ற அவப்பெயர் சென்னைக்கு கிடைச்சிருக்கு. இதற்கு காரணமாக இருந்த நபர் இந்த ஜாஃபர் சாதிக். இதுல என்ன நடந்துச்சு, யார் இதற்கு காரணம், இவருக்கு யார் யாரெல்லாம் துணையாக நின்றாரு, அவர் கடத்தின போதைப் பொருள் என்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல முழுசா பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சர்வதேச போதை சந்தைகள்ல கிறிஸ்டல் மெத், லிக்விட் மெத், கோல்டன் வாட்டர் என்று பல பெயர்கள்ல அழைக்கப்படுகின்ற ஒரு மிக உயர்ந்த போதைப் பொருள் ரகத்தை சார்ந்ததுதான் இந்த மெட்டோபோட்டமின். இந்த மெட்டோபோட்டமின் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை இங்க நம்ம சென்னையில இருந்து, குறிப்பா இந்தியாவில இருந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மலேசியா போன்ற நாடுகளுக்கு கடத்தியதாக தான் இந்த ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த மெட்டோபோட்டமின் என்பது ஒரு சாதாரண போதைப் பொருள் கிடையாதுங்க. இந்த போதைப் பொருளை உட்கொண்டவரோட அந்த சிறுநீர் இருக்கு பாத்தீங்களா, அந்த சிறுநீர் 1,00,000 ரூபாய். நம்ப முடியுதுங்களா? அந்த அளவுக்கு போதை சந்தைகள் மிக உயரிய மதிப்பு கொண்ட ஒரு போதைப் பொருள் தான் இந்த மெட்டோபோட்டமின். அந்த போதைப் பொருளை இவங்க தொடர்ச்சியா கடத்தி, அதாவது கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 45 முறை அது தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை இந்த நாடுகளுக்கு கடத்தி அதன் மூலம் 3,500 கோடி வரை வருமானம் ஈட்டியதாகவும், அந்த வருமானத்தை இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள பல இடங்கள்ல ரியல் எஸ்டேட்ல, அதாவது நில வர்த்தகத்திலையும் சினிமா துறைகளிலும், அப்புறம் ஏற்றுமதி நிறுவனங்கள் என்று பல நிறுவனங்களை ஆரம்பித்தும் அதை முதலீடு செஞ்சதாகவும், இந்த முதலீட்டுல தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய புள்ளிகள், அதாவது சினிமா துறையை சேர்ந்த முக்கிய புள்ளிகளும் அரசியல்வாதிகள் பலருக்கும் தொடர்பு இருக்கு என்று நேற்று நடந்த NCB அந்த கூட்டத்துல தெரியப்படுத்திருக்காங்க. இந்த மெட்டோபோட்டமின் என்பது 1988ஆம் ஆண்டுகள்ல 2ஆம் உலகப் போர் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்ற சமயத்துல ஜெர்மன் படை வீரர்கள் மற்ற நாட்டு வீரர்களிட ஆக்ரோஷமாகவும் வீரியமாகவும் தூக்கமின்றி பசியின்றி கடினமாக போரிடுவதற்காக ஹிட்லரால, அதாவது ஜெர்மன் படையினர் தயாரிக்கப்பட்ட ஒரு ஊக்க மருந்து தான் இந்த மெட்டோபோட்டமின். ஆனா காலப்போக்குல இந்த மெட்டோபோட்டமின் உலக அளவில இருந்து புழக்கத்துல இல்லாம போயிடுது. ஆனால் கடந்த 2021 பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகள்ல பெரும்பான்மையான இளைஞர்கள் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி சாலை ஓரங்களிலும் தனிமையாக வாழ்றத அந்த நாட்டு அரசாங்கங்கள் கண்டறிகிறாங்க. அப்படி அவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்காக மறுவாழ்வு மையங்களை அமைக்கிறாங்க. இந்த பாதிக்கப்பட்ட இளைஞர்களை கொண்டு போயிட்டு அங்க சிகிச்சை தரும் பொழுது அங்க இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட இளைஞர்களையும் இந்த மெட்ரோபோட்டமினால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களும் பெரிய மாற்றத்துல இருக்காங்க. அவர்கள் நடந்து கொள்வதை போல இவர்கள் நடந்து கொள்வது கிடையாது. இவர்கள் மிக ஆக்ரோஷமாகவும் தனிமையை விரும்பக்கூடியவர்களாகவும் இருந்திருக்காங்க. இதை பார்க்கும் போது அங்க இருக்கின்ற மருத்துவர்கள் இந்த தகவலை ஆஸ்திரேலிய அரசாங்கத்தை தெரியப்படுத்துறாங்க. ஆஸ்திரேலிய அரசாங்கமும் அதை விசாரிக்குது. அப்படி விசாரிக்கும் பொழுதுதான் அவங்களுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் கிடைக்குது. இவர்கள் வழக்கமாக ஆஸ்திரேலியாவில் கிடைக்கின்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தல, அதற்கு பதிலாக சர்வதேசத்துல மிக விலையை மதிக்க மிக்கதாக கருதப்படுகின்ற இந்த கொடிய போதைப் பொருளான மெட்டோபோட்டமினை இவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தியதால்தான் இவர்கள் இந்த மாதிரி காட்சி அளிக்கிறாங்க அப்படின்ற தகவல் இந்த ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கு கிடைக்குது. இது தொடர்பாக அவங்க விசாரணை நடத்தி இந்த போதைப் பொருளானது கடல் வழியாக தான் ஆஸ்திரேலியாவுக்கு வருது என்பதையும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் கண்டறிந்து முன்கூட்டி, அதாவது 2022ஆம் ஆண்டு இந்திய அரசுக்கு இந்த தகவலை சொல்றாங்க. அப்ப இந்திய அரசோட நேவியும் கடலோர காவல் படையும் என்ன பண்ணனா, இந்திய கடல் வழியாக, இந்திய பெருங்கடல் வழியாகவும் அரபிக்கடல் வழியாகவும் ஆஸ்திரேலியாவுக்கு செல்கின்ற அனைத்து கப்பல்களையும் சோதனையிடுறாங்க. அப்படி சோதனையிட்டதுல மட்டும் 2023ல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த மெட்டோபோட்டமின் என்ற போதைப் பொருள் இந்திய கடலோர காவல் படையால கைப்பற்றப்படுகிறது. இதை தெரிஞ்சு கொண்ட இந்த கும்பல், இந்த ஜாஃபர் சாதிக் கும்பல் என்ன பண்றாங்கன்னா, நேரடியாக கடல் வழியாக இந்த மெட்டோபோட்டமின் போதைப் பொருளை ஆஸ்திரேலியா கடத்தும் போது இந்த மாதிரி நடுவுல கடலோர காவல் படைகள் சோதனைகள்ல மாட்டிக்கொள்வது என்றதை தெரிஞ்சு கொண்டு இதை பிரிச்சு கடத்துறாங்க. அதாவது இது தயாரிக்க பயன்படும் இந்த சூடோபோட்டமின் என்று அழைக்கப்படுகின்ற அந்த மருத்துவ பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகின்ற அந்த மூலப்பொருளை மட்டும் இந்தியாவிலிருந்து நேரடியாக
சத்து மாவு என்ற பெயரிலும் தேங்காய் மாவு என்ற பெயரிலும் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து தொடர்ச்சியாக ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆஸ்திரேலியா அரசாங்கம் ஒரு பக்கம் என்னதான் வந்து இந்த போதைப் பொருளை தடுக்கிறதுக்கு நிறைய நடவடிக்கை எடுத்தாலும் இந்த போதைப் பொருள நடமாட்டத்தையும் புழக்கத்தையும் அவங்களால தடுக்க முடியல. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அமெரிக்காவோட போதை தடுப்பு பிரிவான ஒரு அமைப்பிடம் போய் உதவி கேட்கறாங்க. அப்படி அந்த அமைப்பு நடத்திய விசாரணையில இது மாதிரி இந்த போதைப் பொருளானது நேரடியாக ஆஸ்திரேலியாவுக்கு வரல, இந்தியாவில் இருக்கின்ற சில தரகர்கள் மூலம் இதை பிரித்து மூலப்பொருட்கள் தனியாகவும் இதுக்கு பயன்படுத்துகின்ற அத்தியாவசிய பொருட்கள் தனியாகவும் பிரித்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பதால் இந்த போதைப் பொருட்களின் புழக்கத்தை இங்க கட்டுப்படுத்த முடியலன்ற அதிர்ச்சிகர தகவல் வந்து ஆஸ்திரேலியா அரசாங்கத்துக்கு வந்து தெரியப்படுத்துறாங்க. இதை கேட்ட ஆஸ்திரேலிய அரசாங்கம் நேரடியாக இந்திய அரசு கிட்ட வந்து முறையிடுறாங்க. இந்திய அரசை வன்மையா கண்டிக்கிறாங்க. இதை கேட்ட இந்திய அதிகாரிகள் இது சம்பந்தமான அந்த தேடுதல் வேட்டையை அதிகப்படுத்துறாங்க. அப்படி அதிகப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா டெல்லியில 3 பேர் வந்து மாற்றுறாங்க. அப்படி மாற்றவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஒரு நபரை வந்து கை காட்டுறாங்க. இது இப்ப போன மாதம் நடந்தது. ஆனா கடந்த 6 மாதத்துக்கு முன்பே வந்து தமிழ்நாட்டில இருந்து இலங்கைக்கு படகு மூலியமா இந்த மொத்தமொத்தமே தயாரிப்பதற்கான போதை மூலப்பொருட்களை கடத்துகிறார்கள் என்று திமுகவை சேர்ந்த 2 கவுன்சிலர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க. அவர்கள் சொன்ன இடமும் சென்னை தான். அப்பதான் வந்து இந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை சம்பந்தப்பட்ட குற்றவாளி சென்னையில தான் இருக்கலாம் என்ற தகவல்ல சென்னையில வந்து மிகப்பெரிய தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க. அப்படி தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறதான் இந்த போதைப் பொருளுக்கு மிக முக்கியமான மூளையாக செயல்பட்டது ஜாஃபர் சாதிக் என்ற திமுக அரசியல் பின்புலம் கொண்ட திமுகவின் முக்கிய புள்ளிகளின் ஆதரவு பெற்ற ஒரு நபர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற தகவல் அவங்களுக்கு தெரியுது. அவங்க வந்து என்ன பண்றாங்க, நேரடியாக அவரை கைதுபடுத்தாம தமிழ்நாடு போலீஸ் கிட்ட வந்து உதவி கேட்கறாங்க. தமிழ்நாடு போலீஸ் அவங்களை கைது பண்ணாம என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அவரை வந்து விசாரணைக்கு வர வேண்டும் சொல்லி ஒரு கடிதம் தராங்க. அந்த கடிதத்தை வாங்குற உடனே ஆளு தலைமறைவாயிறாரு. அப்படி தலைமறைவானவர் பாத்தீங்கன்னா நேத்து வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்ப அவரை வச்சு விசாரணை நடத்தினதுல என்ன தகவல் கிடைச்சிருக்குன்னா இவர் சம்பாதித்த அந்த பல்லாயிரம் கோடிகள்ல தமிழ்நாட்டுல இருக்கின்ற முக்கிய அரசியல் கட்சி பிரமுகர்களும் திரையுலகத்தை சார்ந்த பிரமுகர்களும் பலரும் பலன் அடைஞ்சிருக்காங்கன்ற தகவல் வந்து இப்போ வரைக்கும் கிடைச்சதா வந்து சொல்லப்படுகின்றது. இப்ப நம்ம வாங்க முக்கியமான ஒரு தகவலை வந்து பார்ப்போம். இதுல திமுகவுக்கும் ஐயா முதல்வர் ஸ்டாலினுக்கும் ஐயா உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவர் குடும்பத்தில் சம்பந்தப்பட்டவருக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் இந்திய அரசியலமைப்பு தண்டனை சட்டத்தை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்திய அரசியலமைப்பு தண்டனை சட்டம் என்ன சொல்லுங்கன்னா ஒரு நபர் இந்திய அரசியல் சட்டங்களுக்கு விரோதமாகவோ சமூக விரோத குற்றங்களில் ஈடுபட்டு பொருளாதாரம் ஈட்டினாலோ அல்லது சொத்துக்கள் சேர்த்தாலோ அந்த சொத்துக்களில் அவர் இந்த மாதிரி தவறான வழியில் தான் சொத்துக்கள் சேர்த்தார் என்று தெரிந்தும் அந்த சொத்துக்களை யாரெல்லாம் வந்து பயன்படுத்துகிறார்களோ, அதாவது அதன் மூலம் வந்து சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்களோ இல்ல செலவு பண்றாங்களோ அவங்களும் வந்து குற்றவாளிகளே என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இப்ப நாங்க கேட்கிற கேள்வி என்னன்னா ஜாஃபர் சாதிக் குற்றவாளியா இல்லையா என்பது ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவில்லையா? ஐயா முதல்வர் ஸ்டாலினுக்கு கீழே இருக்கின்ற உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கும் தெரியவில்லையா? இது தெரியாதுன்னு சொன்னா அப்பட்டமான பொய்ங்க. ஏன்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். சாதாரணமாக சாலையில போறவன் கொஞ்சம் கருப்பா முடிய கொஞ்சம் பயங்கரமா வச்சுக்கிட்டு ஆள் பக்கம் ஒரு நடத்தைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலே கூட காவல்துறை அதிகாரிகள் அவரை உடனடியாக அவர் பின்புலம் என்னவென்று பார்த்ததுக்காக மூஞ்சிக்கு நேரம் வந்து போனை நிறுத்தி அவரை ஸ்கேன் பண்ணி அவரோட மொத்த டேட்டாவையும் எடுத்துட முடியுது. அதே போல ஒரு அமைப்பு தான் வந்து இங்க தலைமைச் செயலகத்திலும் இருக்கு. நம்ம தலைமைச் செயலகத்துல முதலமைச்சரையோ இல்ல மிகப்பெரிய அரசு அதிகாரிகளும் நம்ம சந்திக்க போறோம்னா அவர்கள் யார் என்ன என்பதை நம்ம முதல்ல அங்க போய் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போது அவரோட ஒட்டுமொத்த பயோடேட்டாவும் அங்க தலைமைச் செயலகத்தில் இருக்கின்ற உளவுத்துறை அதிகாரிகள் முன்கூட்டியே எடுத்து விடுவார்கள். அப்படி எடுக்கும் பொழுது 2009 திருட்டு விசிடி வித்ததாக குண்டர் சட்டத்தில் சிறைக்கு போன ஜாஃபர் சாதிக் 2013 இதே போல் போதைப் பொருள் கடத்தி சிறைக்கு போன ஜாஃபர் சாதிக் இத்தனை வழக்குகள்ல சம்பந்தப்பட்டிருக்கார் என்பது வந்து இந்த ஐயா முதல்வர் ஸ்டாலினுக்கு கீழே இருக்கின்ற காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் தெரியாம போயிடுச்சு என்று சொல்லுவதே அப்பட்டமான போய். இவர் ஒன்று அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த மறைச்சு ஐயா ஸ்டாலினை பார்க்க வச்சிருக்கணும், இல்ல நேரடியாக ஐயா ஸ்டாலின் வந்து இவரை வந்து தலைமைச் செயலகத்துக்கு வர வச்சு பார்க்க வச்சிருக்கணும். இதேதான் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும். இப்ப சொல்லுங்க மக்களே,
இவர்களுக்கு நிஜமாகவே தெரியாமல் தான் இதை செய்தார்கள் என்று சொல்வது அப்பட்டமான பொய். இதில் நிச்சயமாக திமுகவின் மிகப்பெரிய புள்ளிகளும் திரையுலகத்தை சார்ந்தவர்களும் மிகப்பெரிய அளவுல சம்பந்தப்பட்டு மாட்ட போறாங்க. இந்த வழக்கானது நேர்மையாகவும் நியாயமாகவும் நடக்குமான்னு பாத்தீங்கன்னா அதுல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா வழக்கை மத்திய பிஜேபி அரசாங்கம் திமுகவை பணிய வைப்பதற்காக ஒரு ஆயுதமாக தான் பயன்படுத்துமே தவிர இதனால் சம்பந்தப்பட்டு பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றோ அவர்கள் குடும்பம் சார்ந்தவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றோ இந்த அரசாங்கங்கள் ஒருபோதும் செயல்படாது என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் இவர்கள் அனைவருக்கும் நமது கையில் இருக்கின்ற ஒரே ஆயுதமான வாக்கு என்ற ஒரு ஆயுதத்தை வைத்து நாம் வருகின்ற தேர்தலில் இவர்களுக்கான தண்டனையை கொடுக்க முடியும். அதனால் மக்கள் இவர்களை தண்டிக்க தயாராகுங்கள் என்பதை மட்டும் இந்த வீடியோ மூலம் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம். நன்றி, வணக்கம். இது போல நிறைய தகவலை இனி வரும் செய்திகள்ல தொடர்ச்சியா காண்போம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.